பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுது. இந்த நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நிறைய சிரமப்பட்டு வந்த உங்களுக்கு சித்திரை மாதம் முதல் தான் சிரமம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட கோச்சார கிரகங்களான சனி பகவான் ஒரு 2.5 வருடமாக உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டார். உங்கள் கூட உள்ளவங்க யார் யார், என்னென்ன கேரக்டர், எப்படிப்பட்டவங்கிறத தெளிவாக துல்லியமாக நீங்கள் புரிஞ்சு அதை தெரிஞ்சு நடக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூட உள்ளவங்களுடைய சுயநலம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஓடோடி போய் உதவி செஞ்ச காலம்லாம் ஒரு உபயோகம் இல்லாமல் போன விஷயமாக செயல்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழையும் இந்த காலத்தில் தமிழ் புத்தாண்டுங்கிறத சொல்கிறோம். அப்போ சூரியன் வில்பவராக அமர்ந்த காலம் உங்கள் லைஃப்பில் பிரகாசமான ஒரு அற்புதமான பொற்காலம்னு எடுத்துக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றமாகும் அப்படின்னா, உங்களுடைய மன நிம்மதி சூப்பராக இருக்கும். சந்தோஷம்னா என்ன, சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு மனதளவில் நீங்கள் ஒரு சந்தோஷம் கூட இல்லாமல் ஒரு 2.5 வருஷம் கஷ்டப்பட்ட நிலைமை அப்படியே மாறப்போகுது. உங்களுடைய 4ஆம் இடம் குருவுடைய பார்வை மூலமாக ஆனி மாதத்துக்கு மேலே குருவின் அற்புதமான பார்வை 5ஆம் பார்வை மூலமாக பல அற்புதங்களை சந்திக்க போகிறீங்க. அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் உங்களுடைய உடல் ரீதியாக ஏதாவது சிறு பாதிப்புகள், சிறு தொல்லைகள் இருக்குன்னா, அது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதேபோல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்துட்டாரு. நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தனால பொருளாதார தடை ஏற்பட்டதுங்கிறது உண்மை. குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உண்மை. ஸோ இதெல்லாம் இந்த ஆனி மாதத்துக்கு மேலே டோட்டலாக ரிலீஸ் ஆகிடும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்கள் கூட புரிஞ்சுக்கிட்டு உங்களை அன்பாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கும்போது உறுதியாக உங்களுடைய 2ஆம் இடம் வலிமை அடையும். இனிமேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைங்கிற நிலைமை உங்களுக்கு வராது. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக தான், நம்ம சொல்லிட்டோமே, நம்ம செய்யலாம் சொல்லி நம்மளை பேசுகிறாங்களே, நம்ம மனசார அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணோமே, ஆனால் கடைசி எண்டா பாயிண்டில் ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. ஸோ அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டம் ஆனி மாதத்திலேருந்து
மேக்சிமம் ஆவணி மாதத்துக்கு மேலே நம்முடைய சிம்மராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா தொழிலில் அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுவதாக இருந்தால் மட்டும் நம்முடைய சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, பதவி உயர்வு கட்டாயமாக வேணும் அப்படின்னு ஒரு லட்சியத்துடன் காத்திருக்கீங்கன்னா ஆவணி மாதத்துக்கு மேலே, ஆணியிலேருந்து ஆவணி மாதத்துக்கு மேலே உறுதியாக சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசியில் அமர்ந்த கேதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்த ராகுவையும் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், கேது பகவான உடைய டாமினேஷனை குறைக்கணும் அப்படின்னா மனதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு மிக விருப்பமான உண்மையான அன்பு வைத்த நபர்கள்னு இப்போ ஃபில்ட்ரு பண்ணிப்பீங்க. அவங்ககிட்ட மட்டும் மனசில் உள்ள கவலையை சொல்லுங்கள். இல்லைன்னா தினமும் விநாயகர்கிட்ட போய் உங்களுடைய கவலையை சொல்லுங்கள். ராகு பகவான் 7ல் இருக்கிறனால நண்பர்களிடம், புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க சொல்கிறது அப்படியே கேட்க வேண்டாம். அதேபோல் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை உங்களுடைய நண்பர்களுக்கோ வேலையாட்டியும் எக்கார்ந்த ஒன்று சொல்ல வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சிரமம் இல்லாத தமிழ் புத்தாண்டாக சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வந்து இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டில் இருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.